குட் மார்னிங். என் பேர் ஜெயமணி. நான் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் மேட்டுப்பாளையம் கிராமத்துலேருந்து வரேன். நான் வந்து 100 நாள் வேலை செய்கிறேன். நான் பணிக்கலை பொறுப்பாளராக இருக்கேன். நான் பிஎட் படிச்சிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் எம்காம் பண்ணியிருக்காங்க. அவர் கவர்மெண்ட் ஜாப்பாக 8 வருஷம் இருந்தாங்க. அப்புறம் அம்மா பீரியடை வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கு பிற்பாடு அவர் தாலுக்கா ஆஃபீஸுக்கு தான் போய் பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து பணிக்கலை பொறுப்பாளராக இருந்தேன். ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். சம்பளம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் பஞ்சாயத்து எலெக்ஷனில் 2020 எனக்கு தலைவர் மூலமாக தீர்மானத்தில் வந்து எழுதி இந்த 100 நாள் வேலையில் நியமித்தாங்க. அதுலேருந்து நான் 20லேருந்து நான் 24 வருஷம், அதாவது 2020 to 24 4 வருஷம் நான் வந்து இந்த பஞ்சாயத்தில் வந்து 100 நாள் வேலை செஞ்சேன். 100 நாள் வேலை செய்யும்போது நான் மட்டும் ஃபஸ்ட்டில் செஞ்சுட்டு இருந்தேன். செய்யும்போதே நான் மட்டுமே போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் வண்டி ஓட்ட மாட்டேன். அதனால் பஸ்ஸில் தான் போவேன். இல்லைன்னா பிள்ளைங்களோட ஃப்ரெண்டுங்களோட போவேன். அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு 2023 சார் வந்து நம்ம செந்தில் சார் வந்து எனக்கு வந்து ஒரு இந்த மாதிரி இந்த வாய்ப்பை வேலைவாய்ப்பு வந்து கொடுக்கறதுக்காக வந்தாங்க. வந்து என்னை வந்து கேட்டார். ஏன்னா ஏற்கனவே இவரும் ஒரு ஃப்ரெண்டு. அதனால் அவர் அதன் மூலயமா சார் வந்து என்னை கேட்டாங்க, ஏம்மா அது மாதிரி நல்ல வாய்ப்பு இருக்குது, நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. இதில் வந்து நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நல்ல இன்கமும் வரும், உங்களுக்கு இந்த இன்கமும் பத்தாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சரின்ட்டு சார்கிட்ட கேட்டேன். இருந்தாலும் ஏன்னா அந்த டைமில் வந்து 200 ஆள் ஒரு நாளைக்கு அப்படின்னு விடும்போது, ஒரு வாரத்தில் 200 ஆள் அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் ஒரு ஆள் 2 ஆள் வச்சு சமாளிக்கிறதே பெருசு. அப்போ ஊரையே கட்டி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து பார்த்துட்டு 200 ஆளுக்கும் டிமாண்ட் எழுதணும், அது மாதிரி இது மாதிரி எழுதுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதால நிறையா எனக்கு வேலை படுறதுனால சார் சொன்னதை நான் எதுவுமே நான் கேட்டுக்கல. சரிங்க சார் சேர்றேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கு பிறகு நம்ம கிரவுண்ட் டைரக்டர் செந்தில் சாரும் 2 பேருமே வந்து திரும்பவும் வந்து என்னை கேட்டாங்க. கேட்கும்போது நான் அப்போவுமே வந்து இந்த வேலை பழுவால் நான் என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம இதை பார்த்துட்டு இதை எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாருங்களுக்கு சொன்ன வார்த்தையை பார்க்குறேன் சார்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டேன். அது